ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கூடவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் கடலைப்பருப்பு இருந்தாலே போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 150 கிராம் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். டம்ளரில் பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், சின்ன டம்ளரில். இதை வந்து 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு வந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். கரெக்டாக 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். பருப்பு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பருப்பை எடுத்து இப்படி நசுக்கி பாருங்கள். பருப்பு வந்து 2ஆக உடஞ்சிச்சு அப்படின்னா இது கரெக்டான பதத்தில் ஊறியிருக்குன்னு அர்த்தம். ஈஸியாக உடையும் பாருங்கள். ஊறிடுச்சு அப்படின்னா அது ஈஸியாக உடஞ்சி வரும். இப்போ இதை வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். போடும்போது தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அல்லது தண்ணி தேவைப்பட்டால் 1 ஸ்பூனு 2 ஸ்பூனும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். அதே போல் திக்காக அரைக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் அரைப்போம் பாருங்கள், அந்த பக்குவத்தில் அரைக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நான் எப்படி எடுத்து போடுறேன் பாருங்கள். உளுந்து மாவு நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் பாருங்கள், அந்த பக்குவத்தில் இதை அரைச்சிருக்கேன். இப்போ பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதை வந்து அந்த 4 விரலை வச்சு நல்லா 1 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணுங்க. நல்ல விரலை வச்சு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா உப்பி வரும். அதாவது பஃபியாக நல்லா மாவு நல்லா உப்பி வரும். அப்போ வந்து நம்ம போண்டா போடும்போது சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இடித்த மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பெரிய சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. இது வந்து புதினா இலை ஒரு 5 இலை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா இலை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவராக இருக்கும் இந்த போண்டா. அதனால் புதினாவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதிகமாக சேர்க்க வேணாம். பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க. இல்லைன்னா தேவையில்லை, ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். இது கூட நல்ல ஒரு கைப்பிடி நிறையா பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட நீங்கள் ஓமம் சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமம் எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நசுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அல்லது சோம்புக்கு பதிலாக நீங்கள் சீரகம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இது ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட்டி குட்டியாக போடுறதா இருந்தாலும் போடலாம், பெரிய சைஸில் போடுறதா இருந்தாலும் போடலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நான் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் நான் குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன். போட்டதுமே அது அழகாக மேலே எழும்பி வரும். இந்த போண்டாவில் வந்து நீங்கள் அரிசி மாவுலாம் கலக்காதீங்க. ஒருவேளை மாவு ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா கடலை மாவு இருந்தால் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கோதுமை மாவு லைட்டாக ஒரு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் சேர்க்காதீங்க இந்த போண்டாவுக்கு. இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா லைட் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் போண்டா. இதே நீங்கள் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம், அதாவது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நான் வந்து நல்ல டார்க் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் எடுக்கிறேன். நீங்கள் வந்து லைட்டு ப்ரௌனில் எடுத்திங்கனாலும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். உங்கள் விருப்பம், எந்த ஸ்டேஜில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்நாக் ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.